அரே சாமியே ஊர்கான்னு போய் ஊரத்தை கொண்டாங்க ஊராணி கொலை. அரே சாமி எங்களுக்கு வனகுண்டா மலை சாமி வனகுண்டா மலை. ஓ வனகுண்டா மலை. அங்கிருந்து கலன் மலை குடிசி போட்டு குடிசை மலை கலனை போட்டு இங்க சிறுவலைக்கு வந்துக்கிறோம் சாமி. இப்ப தாண்டா கோலம் விழுகுது. இப்படி குடிசை மேல போட்டு குடிச்சு இப்படி கலந்து மேல போட்டா எப்பரா கலந்து. அரே சாமியோ எங்களுக்கு என்ன வேலை தெரியுமா சாமி? அரே கீழே தைக்கிற சின்ன ஊட்டி வாங்கிலியா வாங்கிலியா அகிலகி சத்தி போட்டா கலந்து தந்தா யாரோ. அரே சாமியோ சாமி பச்சை மணி பவளை மணி இருக்கிறது எங்களுடைய வேலை. அரே சாமி எங்க வீட்டுக்காரி சாமி அதாவது உரிமையா போய் உப்பு மிளகாய் வாங்கிட்டு வருவோம் சாமி. நான் காட்டுக்கு போய் ரைஃபிள் அடிப்போம் சாமி. அதான பெஸ்ட் வேலை. அரே சாமி காட்டுக்கு போய் கைப்புள்ள அடிக்கிற வேலை. எங்க மனைவியோ குறுக்குள்ள போனவ இன்னும் வரல சாமி. எப்படி அடையாளம் தெரியுமா? அடி ஒல்லிவோ சந்தாவா ஒரு பிள்ளை பத்தாவ அரே கண்டிராலோ சாமி கண்டிராலோ. அரே குண்டி பிரமாணாட்டி குண்டானி குத்துக்காரி. அரே சாமியோ அரே கண்டிராலோ சாமி கண்டிராலோ. அரே சாமியோ அரே சாமி என் பொண்டாட்டி ஊர் மேல போனவே இன்னும் வரல சாமி. வீட்டுக்காரங்க என்ன அடையாளம்? குண்டி பொம்மநாட்டி குந்தானி சூத்துக்காரி ஒல்லி வசந்தவ ஒரு பிள்ளை பெத்தவ ஒரு பிள்ளை பக்கல. இங்க என்ன கண்டிகளோ சாமியோ. சரி அந்த பொம்பளை எத்தனை இருக்குமா? சரி அரே சாமி உங்க பொண்டாட்டிய கொல்ல சொல்லலாமா? சொல்லு. உங்க பொண்டாட்டிய பொண்டாட்டியா கொல்ல சொல்லலாமா சொல்லக்கூடாது? உங்க பொண்டாட்டிய புடிச்சு வச்சா நீ என்ன செய்வ? அரே சாமியே பொண்டாட்டிய யாரு புடிச்சு வச்சா சாமி? அவிய பொண்டாட்டிய கொண்டாடி கீழே போட்டு லவா பண்ணுவ சாமி. லவா பண்ணுவேன். லவா பண்ணாத சோடாவை விடு. அரே அத கூட செஞ்சிருவா சாமி. சரி உங்க வீட்டுக்காரி இருக்கிற இடத்த கூட்டு போ. அப்படியா? புறப்படு. யாரே ஒரு குறவன் என் பொண்டாட்டி பாத்தியா என் பொண்டாட்டி பாத்தியாங்கிறான். அப்படியா? எங்கடா அவன்? அத பாருங்க இந்த பையன் பாருங்க. ஏய் அரே சாமி இந்த ஆளுதானே? உங்க பொண்டாட்டி பத்தி வச்சுக்கிறான். அப்படியா? நான் யாருன்னு யாரு இது? அண்ணா யாரா? தம்பினா யாரு? துச்சவரா ஆமா. எவ்வளவு திமிரு இருந்தா ஏய் எங்க பொண்டாட்டியை கட்டி வைப்பீங்க? ஏன் உன் பொண்டாட்டி கட்டி வச்சு நான் தாண்டா உன்னையும் கட்டி வைப்பல. அப்படியா? ஏண்டா ஏண்டா ஐயோ தாத்தாவாகி பேசுனவர் பேசுகிறேன். அடிச்சு சித்திரவதை பண்றான் ஒரே ஒரு பொறுப்பு. ஒரு குறவன் வந்து ஆனால் படைபட்டாளமெல்லாம் அடித்து எல்லாத்தையும் மிரட்டுகிறான்.
மீண்டும் அஷ்டாபரத்திற்கு உள்ள பூந்து விட்டான் நம்ம ஊரையே அழித்து விடுவான். அஷ்டபரமே தாங்காதுன்னு சொல்றேன். தாங்காது. அதனால மின்னலுக்கும் படைபெற்றாலும் எல்லாம் அழித்திருக்கின்றான். அதனால அந்த குரத்தைக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சென்னல்களை கொடுத்து அவளை சிறையில் விட்டு வீட்டு அனுப்புதல் போகும். உண்மையாலுமே குறவன் குறித்து தான் போல இருக்கு. அப்படியா? ஆமா. ஆனா பொறுத்து ஒரு மார்க்கமாகவே இருக்கிறாள. புறப்பட்டு என்ன சாமி குறி பார்த்து சொன்ன இல்ல. அதனால இவளுக்கு தேவையான பொண்ணையும் பொருளையும் நாம கொடுத்து அனுப்பணும். அதனால சென்னல் தானே எனக்கு பொருள் வேண்டாம் சாமி. எனக்கு சென்னல் இருந்து கூட நிறைய கொடுத்த போதும். அப்படியே கூட நிறைய சென்னல் வேணுமா? செந்துருவா அண்ணா நான் சொன்ன பிரகாரம் சென்னல்ல நல்லா கருக வறுத்து கொண்டு வந்து போடு. மறுத்தாச்சு போடு. நிறையம்மா வரட்டுமா? சென்னையில ஒலையிட்டு வறுத்து போட்டிருக்கிறார். இத கொண்டு போய் தர்மர் இடத்துலயும் ஸ்ரீமந்த நாராயண இடத்துல காட்டுகிறார். சண்டாளா சென்னையில உலையிட்டு கருகு வறுத்து போட்டிருக்கிற வறுத்து சென்னல் எப்படி முளைக்கும் அப்படி என்று யோசித்து, தர்மா அது வறுத்து சென்னையில இருந்தாலும் உங்க கையினால வெதித்தால் தர்ம கருத்தால் வேறே அது வெதித்தால் அது வளரும் அப்படி என்று ஸ்ரீமந்த நாராயணன் சொல்ல அதே மாதிரி வெதிக்கிறார். யாரு? தர்மராஜா. வடதேசம் தான் பது உள்ள பூமி வடதேசம். அந்த வடதேச பது பூமியில இருக்கின்ற போது அப்பொழுதுதான் உருவாக்குறார் 9 நவதானியம். கருத்தது கருந்தனை, வெளுத்தது வெள்ளை சோளம், செவத்தது செந்தனை, இப்படி என்று ஒவ்வொரு இது உபயோகம். அதாவது கலியுகம் பிறக்கும். அந்த கலியுகம் பிறந்த உடனே கலிய மக்கள் எல்லாம் உருவாகுவாங்க. அதை இதை வைத்து இதை சாப்பிட்டு புசித்து வாழட்டும் அப்படி என்று 9 நவதானியத்தை உருவாக்குறார் ஸ்ரீமந்த நாராயணன். அப்படி உருவாக்கி அப்பொழுது தர்மராஜ இடத்துல சொல்றார் ஸ்ரீமந்த நாராயணன், தர்மா இது முடிந்து விட்டது. இப்பொழுது நீ ஒரு ஆண்டு காலம் கழிக்க வேண்டும் என்றால் எங்க போகணும்? மச்சநாடு போகணும். மச்சநாடு சென்று விளையாடராஜன் இடத்துல ஒவ்வொருவரும் ஒரு 6 பேரும் 6 பொய்களை சொல்லி அவங்க இடத்துல அடைக்காலம் போகணும். நீ ஒரு கங்குப்பட்டராகவும், பீமன் ஒரு பலாயனாகவும், அர்ஜுனன் பேடியாகவும், நகல சகாஜாவர் சித்து சந்திரபாலராகவும் வெளியில இருக்கணும் அவங்க. ஏன்னா குல ஆயுதத்துல காட்டுல இருக்கிறவங்க. ஏன்னா துரியோதனுடைய வஞ்சனை எங்க நாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால அவங்க செய்தி சொல்றதுக்கு வெளியில இருக்கிறது நல்லது. அதனால பத்திரி பாஞ்சாலி விரதச்சாரணி பணிப்பெண்ணாக சுதற்கணைக்கு பணிபுரிந்து ஒரு ஆண்டு காலம் கழிங்க. நானே நாடு போய் கேட்கிறேன். நாடு கொடுத்தால் ஆட்சி, கொடுக்க விட்டான். 18 நாள் பாரத போர் உருவாக்கி அந்த பாரத போரில் வெற்றி பெற்று நாட்டை உங்களுக்கு ஜெயம் பெற்று தருகிறேன் அப்படி என்று பாண்டவரை மச்சநாடு போறாங்க. பாண்டவர் எங்க போறாங்க? மச்சநாடு அனுப்பி வைக்கிறார்.